கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, ஏசாயா 1:15 நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். எதுக்காக இப்படி வசனத்தை சொல்லியிருக்காருன்னா, நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணேன் கேளேன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம சரீரம் பலவீனமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஹார்லிக்ஸு, போனிட்டா, பூஸ்ட்டு, குளுக்கோஸு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிடுவோம். அது கொஞ்சம் நம்மளை சரீரத்தை பலப்படுத்தும். பலவீனமாக இருக்கும்போது இப்போது ஒரு சரீரம் ஆரோக்கியமாகவே இல்லை, நோயால் தாக்கப்படுது. அப்போது இந்த மேற்கொண்ட இப்போ நான் சொன்ன சத்து உணவுகளாம் நம்ம எடுக்கும்போது அது உரிய அவங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கவே இருக்காது. நோய் குறையாத போது இப்படிப்பட்ட சத்தான ஆகாரங்கள் எடுத்தாலும் ஒரு பயனும் இருக்காதுங்க. அதே போல் தாங்க நம்முடைய வாழ்க்கையில், அதாவது நோய் இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நம்ம பாடியை ஃபுல் செக்கப் பண்ணணும். என்ன குறை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மருந்துகளை எடுக்கணும், மெடிசனை எடுக்கணும். அப்படி செய்யும்போது அந்த நோயை எதுன்னு நம்ம கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டா அது ஒரு பலன் கொடுக்கும். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் ஆண்டவரை தேடுறோம், ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அது ஒரு அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எது உண்மையானது தெரியுமா? ஆத்தும பரிசோதனை, தற்பரிசோதனை நம்ம செய்யணும். அப்போது நம்ம உண்மையான உள்ளார்ந்த நிலையை நம்ம அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த உள்ளார்ந்த நிலையை நம்ம கண்டுகொள்ளாத வரை எவ்வளோ ஜெபித்தாலும் சரி, உபவாசித்தாலும் சரி, காணிக்க கொடுத்தாலும் சரி, நம்முடைய காரியங்கள் நிறைவேறாது. அதாவது நம்ம எங்கே தவறினோம், எங்கே குறைவு போட்டோம், எங்கே விழுந்து போனோம், எந்த இடத்துல ஆண்டவரை விட்டு தூரமாக போனோம் அப்படின்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படியே நம்மளே பரிசோதித்து செக் பண்ணி அறிந்து கொள்ளணுங்க. அறிந்து அதை சரி பண்ண முயற்சி பண்ணணும். நீங்கள் அப்போ ஜெபம் பண்ணும்போது அதான் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அதாவது நம்ம எப்படி சரீரத்தில் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து ஆரோக்கியமான பிறகு நம்ம சாப்பிட்டா சரியாகுதோ, அதே போல் தான் நம்முடைய உள்ளார்ந்த கிரியெல்லாம் நம்ம சரிபார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம காரியத்தை வைக்க பண்ணுவார். அப்போது நான் மிகுதியாக ஜெபம் பண்ணேன்னு கேளுன்னு அவர் சொல்ல மாட்டார். உங்கள் ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.